தமிழக அரசு திட்டமிட்டு தனக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVK இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நான் பேசி 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. அதுவும் இல்லாமல் நான் என்னுடைய பேச்சில் தனிப்பட்ட முறையில் அநாகரிகமாக எதையும் சொல்லவில்லை. ஆனால் இவராகவே கற்பனை செய்து கொண்டு என்னை அவமானப்படுத்த வேண்டும் அல்லது நான் வீட்டில் இருக்கும்போது தாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கிறேன். இதை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி நான் சந்திப்பேன். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனால் வன்முறையில் தான் சிலருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அப்புறம் நாங்களும் வன்முறையில் ஈடுபடுவோம். இதுவரை தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தோழர்கள் அமைதி காத்திருக்கின்றார்கள். பல இடங்களில் தொலைக்காட்சியில் கூட நான் சொன்னேன், இதுபோல யாரும் வன்முறையில் ஒன்றும் ஈடுபட வேண்டாம், அவர்கள் எரித்தால் எரித்துட்டு போகட்டும் என்று சொன்னேன். ஆனால் இதற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கின்றது. தொடர்ந்து இதுபோல் நடப்பார்கள் என்று சொன்னால் நாங்களும் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் எதிர்கொள்ளும்.